இந்த மன்றத்தில் நான் முன்வைக்கிற வழக்கு ஒரு தனி நபர் மீதானதோ ஒரு கூட்டத்தின் மீதானதோ அல்ல, அறியாமையின் மீதானது. ஒரு மலையாள நடிகரிடம் நீங்கள் எப்போது அரசியலுக்கு வருவீர்கள் என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அவர் சொன்னார், எங்கள் மக்கள் தங்களுக்கான தலைவர்களை திரையில் தேடுவதில்லை, தரையில் தேடுகிறார்கள் என்று. இந்த அடிப்படை அரசியல் புரிதல் தமிழ் ரசிகர்களுக்கு இல்லையே. தங்களுக்கான தலைவர்களை திரையில் தேடி திரியும் ரசிகர்கள் மீதுதான் என் வழக்கு. கொள்கையற்ற தேசம், கொள்கையற்ற அரசியல் தேசத்தை நாசமாக்கும் என்பார் காந்தியடிகள். இலவசத்தை ஆதரிக்கும் தலைவர்கள் ஆதரிப்பார்கள், எதிர்க்கும் தலைவர்கள் எதிர்ப்பார்கள். தலைவர்கள் ஒருபோதும் தங்கள் கொள்கையில் சமரசம் செய்து கொள்வதில்லை. ஆனால் ஒரு நடிகர் தனது திரைப்படத்தில் இலவசத்தை எதிர்த்து நடிக்கிறார். அந்த படத்திற்கு பிரச்சனை வந்தால் பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்கிறார். ஒரு குளிர்பான நிறுவனம் ஆண்டொன்றுக்கு இத்தனை ஆயிரம் லிட்டர் தண்ணீரை நீர்நிலைகளிலிருந்து உறிஞ்சி எடுக்கிறது என புள்ளி விவரம் பேசி புரட்சியும் செய்கிறார். அதே நடிகர் அதே குளிர்பானத்திற்கு விளம்பர தூதுவராகவும் வருகிறார். இதுதான் தலைவர்களுக்கும் நடிகர்களுக்கும் உள்ள வேறுபாடு. இந்த அடிப்படை வேறுபாட்டையே உணராத ரசிகர்கள் கொள்கை பிடிப்பில்லாத நடிகர்களை நாடால் அழைப்பது குற்றம்.